தீபிகா, வரும் 17ஆம் தேதி கரூரில் நடைபெறக்கூடிய முப்பெரும் விழா தொடர்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தந்தை பெரியாரின் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள் மற்றும் திமுக தோன்றிய நாள், இந்த மூன்றும் இணைந்து முப்பெரும் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த முப்பெரும் விழாவில் திமுகவுக்காக பாடுபட்ட பல்வேறு தரப்பினருக்கும் விருதுகள் மற்றும் அங்கீகாரம் அளிக்கும் நாள் மட்டுமல்ல, திமுகவின் கொள்கை கூடாரமாக திகழும் தொண்டர்கள் பெருமளவில் அந்த மாநாட்டில் கூடுவார்கள் என்றும், இப்போது சில புதிய எதிரிகள் போல திமுக கொள்கையில்லா இயக்கம் கிடையாது என்றும், கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் அல்ல திமுக. நாம் கொள்கை பட்டாளமாக கூடுவோம், கூட்டம் முடிந்து லட்சிய வீரர்களாக புறப்படுவோம் என்றும், தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தை மறைமுகமாக இந்த முப்பெரும் விழா அழைப்புதலில் தொண்டர்களுக்கான எழுதியுள்ள மடலில் விமர்சித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த முப்பெரும் விழாவில் கொள்கை குடும்பமாக அனைவரும் அணி திரள்வோம் என்றும், திமுகவை புதிய எதிரிகள் மட்டுமல்ல, பழைய எதிரிகள் மட்டுமல்ல, எந்த கொம்பனாலும் அதை அசைக்க முடியாது என்ற அறைகூவலையும் முதலமைச்சர் விடுத்திருக்கிறார். மேலும் கூச்சல் போடும் ரசிகர் கூட்டம் அல்ல திமுக கூட்டம், இது கொள்கை லட்சிய கூட்டம் என்றும், தாங்கள் கொள்கை கூடாரமாக கூடுவோம், லட்சிய வீரர்களாக கலைந்து செல்வோம், அவர்கள்தான் திமுக இயக்கத்தினர் என்ற கருத்தையும் இந்த கரூரில் நடைபெற இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவை ஒட்டி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் முப்பெரும் விழா என்பது அனைவரையும், திமுகவினர் அனைவரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த விழா நடைபெறுகிறது என்றும், இந்த 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு அனைவரும், திமுக தொண்டர்கள் அனைவரும் அதிசயிக்கும் வகையில் பிரம்மாண்டமான முறையில் இந்த முப்பெரும் விழா இந்த முறை நடைபெற வேண்டும் என்றும், சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதற்கு முன் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில் திமுகவுக்காக பாடுபட்ட அந்த முன்னோடி திமுகவினருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு, அதன் பின்னர் திமுகவின் வரலாற்று மற்றும் போராட்டம், ஆட்சி மற்றும் தோல்வி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் மக்களிடையே விளக்கும் வகையில் தொடர்ச்சியாக தாங்கள் பாடுபட்டு வருகிறோம் என்றும், தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்றும், எதற்கும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடக்கூடாது என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த கரூர் முப்பெரும் விழா அழைப்புதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் அரசில் வஞ்சகத்தாலும் அதனிடம் அடிமையாக இருக்கின்ற அதிமுகவின் துரோகத்தாலும் தமிழக மக்கள் இழந்தவற்றை மீட்கும் முயற்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக தாங்கள் முன்னேறி இருக்கிறோம் என்றும், உலகம் போற்றும் திராவிடத்தின் பெருமை தொடர்ந்திட தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நிலைத்திட 7வது முறையாக திமுக ஆட்சி மலர்ந்திட கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழா வெற்றி பாதையாக அமையட்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த முப்பெரும் விழாவானது திமுகவின் வெற்றி பாதைக்கு அடிகோலும் விழாவாக மட்டும் இல்லாமல், இது பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் கொள்கை இல்லாமல் கூட்டத்தை சேர்க்கும் கூட்டம் அல்ல திமுக என்றும், கொள்கை பட்டாளமாக கூடி அதன் கூட்டம் முடிந்து லட்சிய வீரர்களாக புறப்படுபவர்களே உண்மையான திமுகவினர் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கரூர் முப்பெரும் விழா அழைப்பிதழில் திமுகவின் தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த வேண்டுகோளும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். தீபிகா.